நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை ஆராதனையில எங்களோடு இடைப்பட்டுக் கொண்டு வருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை மிகவும் பிரதானமான நேரமான உம்முடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து வருகிறோம். ஆண்டவரே, ஆசரிப்பு கூடாரத்திலே கிருபாசனத்திலிருந்து பேசின எங்கள் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளோடு பேசுகிறாங்க. அடியை மறைத்து கத்த வெளிப்பட ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையாகவே புறப்பட்டு போவதாக நீருடைய பிள்ளைகளுக்கு உட்க வேண்டிய ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நிறைவாக்கி அனுப்புவீராக. அடியை பலப்படுத்துவீராக. உங்களுடைய வார்த்தை விதிப்பதற்கு பிறந்த இடத்தில் ஆண்டவரே, உங்களுடைய பிறரை சாதனிக்கிறேன், உங்களுடைய கரத்திலே தருவேன். இறைவன் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் அமரலாம். இந்த ஓய்வு நாள் ஆராதனையிலே கூடி வந்திருக்கிறவங்களை நமது ஆண்டவரும் இரட்சகரும் வருகிறவருமாகிய இறைவன் இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஒரு மாதத்தில் ஒரு நாளாவது ஆலயத்திலே விடுதலை ஆராதனையாக அதை நடத்த வேண்டும் என்று நான் ஆண்டவரிடத்திலே கேட்டிருக்கிறேன். தேவையோடு வருகிற ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஆண்டவருடைய கரம் இன்றைக்கும் மாறாததாக இருக்கிறது. அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் நிறைவுதான் அவருடைய வாழ்விலே வெளிப்படும். எதிர்காலங்களிலே அவைகள் வெளிப்படுவதை நாம் பார்க்க முடியும். இந்த நாளிலும் ஆண்டவருடைய குணாதிசயங்களிலே மிக முக்கியமான 3 குணாதிசயங்களை இன்றைக்கு மனத்தில் வைத்து உங்களுடைய விடுதலை எந்த ரூபத்தில் வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, விரும்பி வந்திருக்கிறீர்களோ, அவைகளை தரும்படியாய் நம் ஆண்டவருடைய சமூகத்திலே பொறுமையாய் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நேரத்திற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய ஆண்டவருக்கு அநேக பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தில் நாம் பார்க்கிறோம். யெகோவா நிசி, யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், யெகோவா ரஃபா என்று சொல்லி ஆண்டவருக்கு அதிகமான பெயர்களை மறைமுகமாக வேதத்திலே நாம் கொடுத்திருக்கிறதை பார்க்க முடியும். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் என்னென்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ அவருடைய தேவைகளை சந்திக்கும்படியாய் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் வித்தியாசப்பட்ட தேவைகள் உண்டு. எல்லா மனிதனும் இந்த உலகத்திலே வாழுகிறவன் ஒரே மாதிரி தேவையோடு வாழுவதில்லை. சிலருக்கு பண தேவைகள் எல்லாம் இருக்கும், சிலருக்கு சரீரத்திலே பலன் தேவை இருக்கும், சிலருக்கு சத்துருக்களது பாதுகாப்பு தேவை இருக்கும். இவைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் அவருடைய கிருபையின் பிரகாரம் கொடுக்கிறார். இவைகள் கொடுக்கப்படும் போது ஒருவேளை மிகுந்த செல்வவானாய் ஐஸ்வர்யவானாய் வாழுகிறவன் அவனை பார்த்த உடனே தரித்திரனாய் இருக்கிறவன் நினைப்பான். அவன் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் பார், அதே உலகத்திலே தான் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவன் செல்வனாய் வாழுகிறான், நானும் தரித்திரனாய் வாழுகிறேன் என்று சொல்லி வறியவன் ஐஸ்வர்யவானை பார்த்து அங்கலாய்ப்பது உண்டு. நல்ல சுகபலனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனை பார்த்து நோயாளி சொல்வான், நான் எவ்வளவு காலம் இந்த நோயை சுமந்து கொண்டு தெரிவது, எல்லா மனிதர்கள் நன்றாய் வாழ்கிறார்களே, நான் மாத்திரம் ஏன் இப்படி கிடக்கிறேன் என்று அங்கலாய்ப்பது உண்டு. அதை போல சத்துருவின் பிடியிலே சிக்கி வாழ வழி தெரியாதபடி ஒரு சிலர் முழுவதும் பிரச்சனைகளுக்குள்ளே கிடக்கிறார்கள். ஒரு சிலர் மாத்திரம் பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சத்துருடைய பிடியில் அகப்பட்ட ஜனங்கள் சொல்லுவார்கள், அவர்கள் எப்படி வாழுகிறார்கள், தேவ உலகத்தில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி கேட்கிறது என்று சொல்லி ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் கேட்பதை நாம் பார்க்க முடியும். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நம்முடைய தேவைகளை சந்திக்கிற கர்த்தர் என்பதற்கு அடையாளமாக முதலாவதாக 2 நாளாகும் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே நாம் வாசித்தது போல 2 நாளாம் 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே கர்த்தர் அந்த யோசபாத்துடைய காலத்திலே தேசத்திலே சமாதானத்தை கட்டளையிட்டார். அந்த தேசம் அமெரிக்கையாய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. நாம் வாசித்த முதல் பகுதியிலே 2 நாளாகும் 20ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்தோம். அதிலே வசனம் சொல்லுகிறது, 2 நாளாம் 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே தேசம் அமெரிக்கையாய் இருந்தது. சூழ்நிலை என்ன? இந்த யோசபாத்துடைய வாழ்வை நாம் கொஞ்சம்
பின்னோக்கி பார்ப்போம் என்று சொன்னார். இந்த யோசபாத் ஆண்டவருக்கு பயப்படுகிறவன், எல்லா நன்மைகளையும் தாவீது செய்தது போல அவருக்கு பிரியமான காரியங்களை யோசபாத் செய்து கொண்டு வந்தார். இந்த ராஜாவுக்கு விரோதமாக அம்மோனியர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார் எழுந்து வந்து அவனுக்கு எதிராக யுத்தத்துக்கு வருகிறதை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த நேரத்தில் யோசபாத்துக்கு ஒன்றும் தெரியவில்லை. இவன் நினைக்கிறான், ஆண்டவர் இந்த நேரத்தில் எனக்கு ஆதரவாயிருக்கிறாரா எதிராயிருக்கிறாரா என்பது தெரியவில்லை. 2 நாளாகும் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் யோசபாத் சொல்லுகிறான், திரளான ஜனங்கள் வந்திருக்கிறார்கள், இவர்களுக்கு எதிர்த்து யுத்தம் செய்ய எனக்கு பலனில்லை என்று சொல்லுகிறான். ஒரு பெரிய ராஜா ஆண்டவருக்கு உண்டாக நின்று தன்னுடைய தகுதியின்மையை அறிக்கையிடுகிறான். இவன் இந்த அம்மோனியர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார் மிக திரளாய் வந்தவுடனே பயந்து போனான். என்ன செய்வது என்று தெரியவில்லை. தன்னுடைய படையிலக்கம் பார்க்கிறான். அந்த பெரிய கூட்டத்தை அவன் பார்க்கிறான். இந்த கூட்டத்தோடு யுத்தம் பண்ணினால் நாம் ஜெயிக்க முடியாது என்று சொல்லி அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஆலயத்திலே விழுந்து கிடக்கிறான். இப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி எனாசியர் என்று சொல்லுகிறவன் எழும்புகிறான். நீங்கள் பயப்பட வேண்டாம், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது கர்த்தரே யுத்தம் பண்ண போகிறார் என்று சொல்லி அகாசியர் எனாசியர் எழுந்து யோசபாத்தை திடப்படுத்துகிறான். அந்த ஜனங்களை திடப்படுத்துகிறான். சமாதானத்தை இழந்து கிடக்கிற நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் சமாதானத்தை தருவதற்கு நம்முடைய சத்துருக்களோடு ஆண்டவர் யுத்தம் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். நாம் நன்மைதான் செய்கிறோம், ஆனால் பிறர் நமக்கு தீமை செய்கிறார்கள். நம்மை எப்படியாகிலும் அழித்து விட வேண்டும் என்று சொல்லி எதிரிகள் எல்லா பாளையங்களிலும் எல்லா இடங்களிலும் நம்மை சுற்றி நெருங்கிக் கொண்டிருக்கிறான். எப்பொழுது யோசபாத் ஆண்டவருடைய சமூகத்திலே போய் இந்த திரளான ஜனங்களுக்கு முன்பாக நிற்பதற்கு எனக்கு பலனில்லை என்று ஒப்பு கொடுத்தானோ, அவருடைய ஆலயத்திலே வருகிறான், ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து விழுந்து கிடக்கிறான். எனக்கு பலனில்லை ஆண்டவரே, எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு அறிவில்லை, இந்த ஜனங்களை யுத்தம் பண்ணி ஜெயிப்பதற்கான எந்த பலனும் என்னிடத்தில் இல்லை என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே விழுந்து கிடக்கிறான். மற்ற ராஜாக்களானால் என்ன செய்வார்கள்? எதிரியோடு யுத்தம் பண்ணும்போது தன்னுடைய படைபலத்தை பெருக்குவார்கள். சுற்றி இருக்கிற ஜனங்களோடு போய் அவர்கள் உதவி ஒத்தாசைகள் கேட்பார்கள். ஆனால் இங்கே யோசபாத்தோ வேற வழியே தெரியவில்லை, ஆண்டவருடைய சமூகத்தை தவிர ஒன்றுமில்லை என்று அவன் கண்டு கொண்டான். போய் விழுந்து கிடக்கிறான். எனாசியர் சொன்னது போல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, யோசபாத் பெரிய யுத்தம் பண்ண போகிறான். படைகளுக்கு முன்பாக பாடகரை நிறுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. பார்த்தா பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். ஒரு ராஜாவோடு யுத்தம் பண்ண போகும்போது ஒரு குதிரைப்படை எதிராக வரும் என்று சொன்னால் அதற்கு எதிர்த்து யுத்தம் பண்ணும்படியாக ஒரு குதிரைப்படை போக வேண்டும். யானைப்படை வருகிறது என்றால் யானைப்படை போக வேண்டும். வில் அம்புகளை கொண்டு யுத்தம் பண்ணுகிறவர்கள் சொன்னால் வில்லம்பு யுத்தம் பண்ணுகிறவர்கள் புறப்பட்டு போக வேண்டும். காலாட்படைகள் யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் காலாட்படைகள் யுத்தம் பண்ண வேண்டும். மிகப்பெரிய கூட்டம் எதிர்த்து வந்திருக்கிறது. யுத்தத்துக்கு முன்பாக ராஜா செய்த ஒரு போக்கிரித்தனமான ஒரு பைத்தியக்காரத்தனமான செயல் என்று உலக மனிதர்கள் எள்ளி நகையாடி இருப்பார்கள். யுத்தத்திலே பட்டயத்தை எடுத்துக்கொண்டு போகிறதற்கு முன்பாக பாடகரை நிறுத்தி யோசபாத் யுத்தம் செய்யும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். அநேக நேரங்களிலே பலனில்லை, இனிமேல் இவரோடு யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது என்று சொல்லும்போது பாடகர்கள் போன்ற ஒன்றுக்குமே உதவாதவர்கள், பலனற்று போனவர்கள், யாராலும் நேசிக்கப்பட முடியாதவர்கள், எல்லாராலும் வெறுக்கப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் முன்னாடி நிறுத்தி ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலவான்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனரை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. யோசபாத்துடைய வாழ்விலே பலனிழந்து போய் கிடந்த யோசபாத் ஆண்டவரை நம்பினபடியினாலே முதலாவதாக யுத்த படைக்கு முன்பாக பாடகரை நிறுத்தினான். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது 2 நாளாகும் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே அவர்கள் பாடி துதி
சேர்ந்து சேயீர் மலை தேசத்தாரை சங்கரிக்கும் அளவும் இருவரும் ஒன்றாய் நின்று சேயீர் மலை தேசத்தாரை காலி பண்ணினார்கள். 3 பேர் சேர்ந்து யுத்தத்துக்கு வருகிறார்கள். எதிரிகள் 3 படையாக நின்று யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இறங்கினார். எதிரிகளுடைய பாளையத்துக்குள்ளே பாளையத்தை 2ஆக்கி போட்டார். எதிர்த்து யுத்தம் பண்ண வந்த மனிதர்களுக்குள்ளேயே அங்கே சண்டை நடக்கிறது. இப்பொழுது யோசபாத்தை ஜெயித்து விட்டால் இந்த தேசம் யாருக்கு சொந்தமாகும்? இந்த யோசபாத்தை அழித்து விட்டால் அங்கே கிடக்கக்கூடிய கொள்ளை பொருட்கள் யாருக்கு சொந்தமாகும் என்று சொல்லி அவர் மாறி மாறி தீர்மானம் பண்ணினவுடனே அம்மோனியர் மோவாபியரும் சேர்ந்து சொல்லுகிறார்கள், இவர்களை ஜெயித்து விடுவோம் என்பது நன்றாக தெரிந்தது. எனவே இவர்களை முதலை காலி பண்ணுவோம் என்று சொல்லி சேயீர் மலை தேசத்தாரை அடித்து நாசம் பண்ணினார்கள். அது முடித்தவுடனே அம்மோனியர் மோவாபியர் மாறி மாறி சொல்லுகிறார்கள், இவர்கள் ஜெயித்து விட போகிறோம். இது ஜெயித்தால் அம்மோனியனா மோவாபியனா? இந்த கொள்ளை பொருள் யாருக்கு சொந்தம்? இந்த பட்டணம் யாருக்கு சொந்தம் என்று தெரியாது. மாறி மாறி அங்கே வாக்குவாதம் உண்டானபடியினாலே அம்மோனியரும் மோவாபியரும் மாறி மாறி யுத்தம் கலந்தார்கள். வந்த எதிரிகள் மாறி மாறி தங்களுக்குள்ளே வெட்டி செத்து போனார்கள். ஆண்டவர் தேசத்துக்கு அமைதியை கட்டளையிட்டார். உங்களை நெருங்கி வருகிற சத்துருக்கள் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து எனக்கு வரவில்லை என்று சொல்லும்போது கர்த்தர் தம்முடைய நல்ல காரியத்தை செய்வதை நாம் பார்க்க முடியும். வசனம் சொல்லுகிறது, அந்த யுத்தத்தை ஆண்டவரே செய்தார் என்பதை வேதம் சொல்லுகிறது. 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது. அதை சுற்றி இருந்த ஜனங்கள் சொன்னார்கள், கர்த்தரே இவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். கர்த்தரே யுத்தம் பண்ணினார். நீ உன் சேவகனை சார்ந்தல்ல. யோசபாத்தே, உனக்கு பலமில்லை என்று எனக்கு தெரியும். உனக்கு பலமில்லை என்று தெரியும். உன்னால் ஜெயிக்க முடியாது என்று தெரியும். ஆனால் உன் இருதயம் மாத்திரமே ஆண்டவருக்கு எனக்கு தெரியும். என்ன தெரியும்? உனக்கு பலனில்லாத நேரத்திலே என் சரீரத்திலே சமூகத்திலே விழுந்து கிடப்பாய் என்பது மாத்திரம் தெரியும் என்பதை ஆண்டவர் அறிந்தபடியினாலே யோசபாத்துக்காக யுத்தம் பண்ணும்படியாய் இறங்கி வந்தார். அங்கே ஆண்டவர் அமெரிக்க தேசத்திலே உண்டாக்குனதாக வேதம் சொல்லுகிறது. எதிரிகள் நமக்கு எதிராக புறப்பட்டு வரலாம். எல்லா ரூபத்திலும் நீங்கள் நன்மை செய்கிறவர்கள் உங்களுக்கு தீமை செய்யலாம். ஆனால் ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் பொழுது எதிரிகளுடைய பாளையத்திலே சங்காரம் உருவாகிறதை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. உனக்கு எதிராய் ஒரு வழியாய் ஓடி பெறுவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள் என்று சொல்லி உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 15 வசனங்களிலே ஆண்டவர் தன்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர்களை, தன்னுடைய கற்பனைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா நன்மைகளும் அதிலே காணப்படுகிறது. கடன் தொல்லையிலே கஷ்டப்பட்டுக் கொண்டு கிடக்கிற அன்பு சகோதரியே, எல்லா விதத்திலும் எதிரிகள் நெருக்கிக் கொண்டிருக்கலாம். வட்டி கட்ட முடியவில்லை, உன்னுடைய பைனான்ஸ் காரியங்கள் சரி பண்ணி பணம் பண்ண முடியவில்லை. நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்ன தெரியுமா? அவர் உருவாக்கி வைத்திருக்கிற அவருடைய ஆலயத்திலே நீ விழுந்து கிடக்க வேண்டும். யோசபாத் மிகப்பெரிய ராஜா. நம்ம சொல்லி பார்க்கலாம், நமக்கு எல்லாம் இருக்கு, நான் அதை செய்து விடுவேன், பணத்தை கொண்டு இதை செய்து விடுவேன், பட்டத்தை கொண்டு இதை செய்து விடுவேன், பதவியை கொண்டு இதை செய்து விடுவேன். எவ்வளவு செய்ய முடியும்? பலனில்லாத நேரத்தில் யோசபாத்தை போல ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் விழுந்து கிடப்போம் என்று சொன்னார். ஆண்டவர் சமாதானம் என்று சொல்லக்கூடிய பீஸ் உங்கள் வாழ்விலே தருகிறவராக இருக்கிறார். யோசித்து பாருங்க, சாத்தான் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவருடைய வல்லமைக்கு மேலாக ஆண்டவர் நமக்கு வல்லமை தருகிறார். அவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கும் போது கர்த்தர் மகா பெரிய யுத்தத்தை நமக்காக செய்கிறவராக. நீ கை நீட்ட வேண்டிய அவசியமே இல்லை, ஒன்றுமே செய்யாண்டாம். நம்முடைய யுத்த ஆயுதங்கள் ஒன்றுமே பயன்படுத்த வேண்டியதில்லை, எந்த அழிவும் வரப்போகிறது இல்லை. கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னால் நமக்கு 5 பைசா செலவில்லை. கர்த்தரே யுத்தத்தை ஜெயமாக நடத்துவார். தேசத்திலே சமரிக்கை உண்டாகும். இரண்டாவதாக நான் வாசித்த அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே வசனம் சொல்லுகிறது. யாராவது வாசிக்கலாம்? அப்போஸ்தலர் 27:44
44. மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பிக்கொண்டார்கள், தப்பி கரை சேர்ந்தார்கள். Here நான் சொல்ற ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, இந்த ப்ரொடெக்ஷன். முதலாவதாக ஆண்டவர் சமாதானத்தை கட்டளையிடுகிறார். இரண்டாவதாக ஆண்டவர் ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பை கட்டளையிடுகிறதாக வேதம் சொல்லுகிறது. இந்த சூழலை நாம் பின்னாடி திரும்பி பார்ப்போம் என்று சொன்னார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவருக்காக வேறுபிரிக்கப்பட்டவன். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் ஆண்டவர் அவனை தெரிந்து கொள்ளுகிறார். தமஸ்கு வீதியிலே குருடனாய் போன மனிதனை ஆண்டவர் கொண்டு வந்து அவன் கண்கள் பார்வையடைய பண்ணி ஆண்டவர் ஊழியத்தை தீவிரமாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவனிடத்திலே பணியை கொடுக்கிறார். இதுவரையும் இஸ்ரவேல் யூத ஜனங்களை இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை அழித்து ஒழிக்கும்படியாய் கட்டளை பெற்று அவர்களை அழிக்கும்படியாய் புறப்பட்டு வந்த சவுல் என்று சொல்லக்கூடிய பவுலுக்கு கர்த்தருடைய சந்திப்பு வந்தது. வந்தவுடனே அவன் சுவிசேஷம் அறிவிக்க ஆரம்பிக்கிறான். என்ன சுவிசேஷத்தை அவன் அறிவிக்கிறான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுத்த சாபத்தின் வெளிப்பாடாக ஒரு ஸ்திரீயின் வித்து சாத்தானுடைய தலை நசுக்கும் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்த கட்டளை நிறைவேற்றும்படியாய் நியாயப்பிரமாணத்தின் முடிவாக அதை நிறைவேற்றுகிற கருவியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே அனுப்பினார். அவர் குழந்தையாக பிறந்து உலகத்திலே வாழ்ந்து பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து பரலோக ராஜ்யத்துக்கு போனார். பிதாவின் வலது பாரிசத்திலே நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்ற சுவிசேஷத்தை ஆரம்பிக்கிற பணியை அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். அண்ணா, காய்வா பிரதான ஆசாரியர்கள் இவர்கள் இயேசுவை கொலை செய்தது போலவே பவுலையும் கொலை செய்யும்படியாக எத்தனம் பண்ணி அவனை பிடித்து விட்டார்கள். பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்விலே அவர் பிடிக்கப்பட்டு முதலாவதாக இந்த பவுல் அகிரிப்பா ராஜாவிடத்திலே வந்து தன் வழக்குகளுக்காக முறையிடுகிறான். என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், இந்த ஜனங்கள் யூதர்களிடத்திலே என்னை ஒப்புவித்தது அவருடைய மத சடங்காரத்துக்காகத்தான் என்னை உம்மிடத்தில் ஒப்படைத்தார்கள், நான் ராஜத்ரோகி அல்ல என்று சொல்லி அவனிடத்திலே அவன் பிராது பண்ணுகிறான். இப்பொழுது அகிரிப்பா ராஜா வந்து அவனை அகிரிப்பு ராஜாவும் பவுலும் ராயனிடம் தன்னுடைய வழக்கை எழுப்பும்படியாய் அவனை அனுப்பி விடுகிறார்கள். 22ஆம் அதிகாரத்தில் நாம் அப்போஸ்தலரை வாசித்தோம் என்று சொன்னால் அதன் தொடர்ச்சி வருகிறது. 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவர்கள் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அதிரமித்திய கப்பலில் ஏறி யூலிபு என்ற நூற்றுக்கு அதிபதியிடத்திலே ஒப்படைக்கப்படுகிறான். அதில் 276 பேர் இருந்தார்கள். 276 பேர் எதற்காக? பவுலை ரோமாவிற்கு கொண்டு போக வேண்டும், இவன் நியாயம் விசாரிக்கப்படும்படியாய் இவனுக்கு இவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி யூதர்கள் இந்த அகிரிப்பா பெஸ்து இவள் கையில ஒப்பு கொடுத்தவுடனே இவர்கள் விசாரித்து பார்க்கிறார்கள். இவர்கள் சொல்லக்கூடிய எந்த விதமான பிராதும் எந்த குற்றமும் பவுல் செய்யவில்லை என்று அறிந்து இவனை பாதுகாக்கும்படியாக அவர்கள் பிரயத்தனம் பண்ணி ரோமாபுரிக்கு அனுப்புகிறார்கள். 276 பேரோடு சேர்ந்து கப்பல் போய் கொண்டிருக்கிறது. முதலாவதாக வசனம் சொல்லுகிறது, அதிரமித்தியம் கப்பலில் ஏறி சீதோன் திரை பிடித்தோம். அங்கிருந்து எதிர்காற்று அடித்தபடியினாலே சீப்புரு தீவில் போய் ஒதுங்கினோம். அங்கே இருந்து மீரா பட்டணம் வந்தோம். இத்தாலியாவுக்கு போகிற அலெக்சாண்ட்ரியா பட்டணத்து கப்பலில் ஏறினோம். இப்பொழுது காற்றடிக்கிறது. இந்த நல்ல துறைமுகத்தில் வந்தவுடனே பவுல் எச்சரிக்கிறான். அவன் சூழ்நிலை பார்க்கிறான். இனிமேல் இந்த நேரம் பிரயாணம் பண்ணுவதற்கேற்ற நேரம் அல்ல, எனவே நாம் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்கிறான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நூற்றுக்கு அதிபதியானவன் பவுலின் வார்த்தையை காட்டிலும் அந்த மாணவியினுடைய வார்த்தையை நம்பினான். அந்த பட்டணத்தை விட்டு புறப்படுகிறார்கள்.
வசனம் சொல்லுகிறது, பாதி வழியில் வரும்போது ஈரோக்லிதோன் என்று சொல்லக்கூடிய பெருங்காற்று அடிக்கிறது. நீங்க 27ஆம் அதிகாரத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதுவரையும் அமைதியாக வந்து கொண்டிருந்த கடல் கொத்தளிக்க ஆரம்பித்தது. இவர்கள் பாய்மர கப்பலை செலுத்துவதற்கு வழி தெரியவில்லை. காற்று மிகவும் வேகமாக அடித்தபடியினாலே தங்கள் இடத்தை விட்டு போக வேண்டிய திசைக்கு நேரெதிராக போய்கொண்டிருக்கிறார்கள். கப்பல் செல்ல வேண்டிய, அவர்கள் செலுத்த வேண்டிய டைரக்ஷனுக்கு போகாதபடி அது காற்றின் திசையிலே அடித்துக் கொண்டு போகப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, 14 நாட்களாக சூரியனாவது சந்திரனாவது நட்சத்திரங்களாவது தென்படவில்லை. கடலிலே கப்பலிலே 276 பேர். கொஞ்சம் யோசித்து பாருங்க. வெளியில இருந்தா பரவாயில்லை, மேகம் மூடி கிடக்கிறது, பக்கத்தில் யாரையும் பார்க்க முடியாது, பரவாயில்லை. எங்க இருக்கிறோம் என்றே தெரியாது, கப்பல் போகிற இடம் தெரியாது, எந்த திசையில் இருக்கிறது என்று தெரியாது, எந்த ஊரில் இருக்கிறது என்று தெரியாது. கப்பல் கடல் அடித்துக் கொண்டு போகும்போது, அலை அடிக்கும் போது அது எந்த தீவில் போய் முட்டும் என்று தெரியாது. 14 நாட்களாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, 14 நாட்களாய் ஒன்றுமே சாப்பிடாதபடி. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுகிறது, பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், நீங்கள் 14 நாட்களாய் ஒன்றும் புசிக்கவில்லை. ஒரு நேரம் சாப்பிடாம இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு நாள் சாப்பிடாம இருந்தா எப்படி இருக்கும்? நம்முடைய பிள்ளைகள் ஒரு நேரம் காலையில டிஃபன் கொடுத்து விடுகிறோம், 11 மணிக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கிறோம், 12:30 மணிக்கு சாப்பாடு கொடுக்கிறோம், 3 மணிக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கிறோம், 5 மணிக்கு திரும்பவும் சாப்பாடு கொடுக்கிறோம். ஒரு நாள் எத்தனை தடவை சாப்பாடு கொடுக்கிறோம்? என்ன சொல்லுவோம்? பிள்ளை பசித்தாங்காது, பிள்ளை பசித்தாங்காது. ஒரு நாள் சாப்பிட, ஒரு நேரம் சாப்பிடாட்டா என்னால் இருக்க முடியாது, அலர்ஜி. ஏன்னா அல்சர் இருந்தா சாப்பிடாம இருந்தா என்ன ஆகும்? எல்லா நோயாளிகளும் அதில் இருந்தார்கள். வசனம் சொல்லுகிறது, 14 நாட்களாய் அவர் ஒன்றும் சாப்பிடவில்லை. தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போயிற்று. எல்லாரும் நினைத்தாலும் உயிரோடு நாங்கள் வாழ போறதில்லை, எங்க போறோம் என்று தெரியாதபடி சூழ்நிலைக்குள்ளே மாட்டிக்கொண்டார்கள். இந்த நேரத்தில் தான் இவ்வளவு பெரிய சூழ்நிலைக்கு மத்தியில் ஒரு மனிதன் அமைதியாய் என்று சொல்லுகிறான், பயப்படாதுங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆக போவதில்லை. ஏற்கனவே சொன்னா கேட்கல. இவன் ஒரு பைத்தியக்காரனாக கணக்கு பண்ணி அவள் அந்த துறைமுகத்தை விட்டு புறப்படாமல் இருந்திருந்தால் தப்பித்திருப்பார்கள். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இவர் புறப்பட்ட இடத்துக்கே திரும்ப வந்திருக்கிறார்கள். அது கொஞ்சம் மேப்பை நான் போட்டு பார்த்தா தெரியுது. அந்த கிரேத்தா தீவிலிருந்து புறப்பட்டார்கள், அதுக்கு பக்கத்திலே தான் 14 நாள் முடித்த பிறகு வந்திருக்கிறார்கள். அப்படியானால் போன இடம் திரும்ப வரும்படியான காரியத்தை ஆண்டவர் உருவாக்கி விட்டார். ஆனால் அவன் சொல்லுகிறான், நான் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், என்னை கொண்டு போக வேண்டிய இடம், அங்கே ஒரு இடம் உண்டு. நேற்று ராத்திரி தூதனிடத்தில் சொன்னார், பவுலே, இவர்களுடைய உயிரை உன் நிமித்தமாக நான் பாதுகாக்கிறேன். எப்படி? ஒரு பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு முன்பாக நிற்க வேண்டியது இருந்தபடியினாலே அந்த 275 பேருக்கும் இந்த பவுல் அப்போஸ்தலன் ஜீவனை கொடுக்கிறதை வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், பவுலே, உனக்காக இந்த 275 பேரை பாதுகாக்க போகிறேன் என்று சொல்லுகிறான். சொல்லிவிட்டு அவர்களுக்கு முன்பாக அப்பத்தை எடுத்து புசிக்கிறான். புசித்து விட்டு வசனம் சொல்லுகிறது, கப்பலை இலகுவாக்கினார்கள். கிளவுதிய தீவில், கிரேத்தா தீவில் போக யோசனையாக இருந்தவர்கள் கிளவுதா என்ற சிறிய தீவிலே படவை வசப்படுத்தினார்கள். வசனம் சொல்லுகிறது, 27ஆம் அதிகாரத்தில் திருப்தியாக புசித்து விட்டு கோதுமையை கடலில் தள்ளி கப்பலை இலகுவாக்கினார்கள். 14 நாட்களுக்கு பின்பு திருப்தியாக சாப்பிட்டார்கள். கப்பலில் இருந்த கோதுமையை நான் தூக்கி வெளியே போட்டார்கள். இனி வேற வழி தெரியவில்லை, எப்படியாயும் உயிர் தப்ப வேண்டும் என்று சொல்லி வாழ்களே, இதே சூழ்நிலைக்குள்ளே நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஒன்றும் தெரியவில்லை, எதிர்காலம் என்னவென்றே தெரியவில்லை, சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை, இருக்கிற இடம் தெரியவில்லை, போக வேண்டிய வழி தெரியவில்லை, எல்லாமே மூடி கிடக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பயப்படாதுங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்கள் ஜீவனை ஒரு அருமையாக எண்ணிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜீவன் கொடுக்கும்படியாய் வந்தவர், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாய் வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதுங்க,
எவ்வளவு பெரிய யூரோப்பில் தான் நடித்தாலும் சரி, உங்களை கொண்டு போக வேண்டிய தேசத்தை ஆண்டவர் சரியாய் கொண்டு சேர்க்கும்படியாய் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கடந்து வந்த பாதையை நாம் நினைச்சு பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கனம் பண்ணுங்க. ஆண்டவருடைய ஆலயத்திலே வந்து அவரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் உங்களுக்கு ப்ரொடெக்ஷனை தருகிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு மாத்திரமல்ல, அவர் நம்மை சார்ந்திருக்கிறவர்களுக்கும் அவர் பாதுகாப்பை தருகிறவராக இருக்கிறார். யோசபாத் ஆண்டவரை நம்பின போது அவருடைய தேசத்திலே சமாதானம், பீஸை கொடுத்தார். பவுல் அப்போஸ்தலன் ராயருக்கு முன்பாக அவைவிட போகும்போது எல்லா எதிரடியான சூழ்நிலையிலும் நம்பிக்கையற்று போன நேரத்தில் அவனுக்கும் பாதுகாப்பு என்று சொல்லக்கூடிய ப்ரொடெக்ஷனையும் அவனுக்கும் கொடுத்து அவனை சார்ந்தவர்களுக்கும் கொடுக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. மூன்றாவதாக நாம் வாசித்த மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை உடன் வாசிக்கலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சொன்ன ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை அழைத்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். என்ன அதிகாரம்? பிசாசுகளை துரத்தணும், பிணியாளிகளை சுஸ்தமாக்கணும், குஷ்டரோகிகளை சுகமாக்கணும், பிசாசுகளில் அகப்பட்டிருக்கிற ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய பவரை கொடுக்கிறது வேதம் சொல்லுகிற அதிகாரத்தை அவருடைய கையிலே கொடுத்தார். ஆண்டவர் யோசபாத்துக்கு அவன் தேசத்துக்கு பீஸை கொடுத்தார். பவுல் அப்போஸ்தலனுக்கு ப்ரொடெக்ஷனை கொடுத்தார். தம்முடைய சீஷர்களுக்கு அவர் பவரை கொடுக்கிறார், வல்லமையை கொடுக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. சீஷர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அதிகாரம் சாதாரணமான அதிகாரம் அல்ல. இயேசுடைய சீஷர்கள் அனைவரும் பிசாசுகளை துரத்தினார்கள். இயேசுடைய சீஷர்கள் அனைவரும் பிசாசு பிடியில் அகப்பட்ட ஜனங்களை விடுதலையாக்கினார்கள். இயேசுவின் சீஷர்கள் அனைவரும் போன இடங்களில் எல்லாம் புனியாளிகள் சுஸ்தமானார்கள். ஏன்? கர்த்தர் கொடுத்த அதிகாரம், அது வல்லமையுள்ள அதிகாரம். இயேசு தன்னிடத்தில் வைத்திருந்த அதிகாரம் முழுவதையும் அவருடைய சீஷர்களுக்கு கொடுத்தார். நீங்களும் நானும் அவருடைய சீஷர்களாக அழைக்கப்பட்டவர். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்டு அவள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிற அதிகாரம் என்ன தெரியுமா? நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற அதிகாரம் பிசாசுகளை துரத்தணும், குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கணும், பிணியாளிகளை விடுதலையாக்கணும். எல்லா நன்மைகளையும் நம்முடைய கையிலே தந்திருக்கிறார். ஆனால் நாமோ அதிகாரத்தை தூர போட்டு விட்டு நம்ம இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சரீரத்திலே நோய் எதிர்க்கக்கூடிய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்ன? நாம் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்கு தெரிவதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியின் வல்லமை அது எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அது எப்பொழுது கிடைக்கும்? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய சீஷர்கள் எல்லாரும் பெந்தேகோஸ்தே என்ற நாள் வந்தபோது அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடியிருந்தார்கள். அவர்கள் ஆண்டவருக்காக காத்துக் கொண்டிருந்தார்கள். இயேசு சொன்னார், நீங்கள் உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமிலே தரித்திருங்கள் என்று சொன்னார். அவர் சொன்னது போல சீஷர்கள் 120 பேர் மேல் வீட்டறையில் ஆண்டவருக்காக காத்துக் கொண்டிருந்தார்கள். இயேசு போய்விட்டார், எங்களை நடத்துவதற்கு ஆள் இல்லை, எங்களுக்கு பலன் இல்லை. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அவர்கள் செய்த காரியங்கள் 2ஆம் அதிகாரத்திலே முழுவதுமாய் எழுதப்பட்டிருக்கிறது. நம் சீஷர்கள் என்று சொல்லுகிறோம். ஆண்டவரிடத்திலிருந்து அவர் அதிகாரத்தை தரும்படியாய் ஆவல் உள்ளவராய் இருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து கேட்பதற்கு மாத்திரம் ஜனங்களுக்கு மனதில்லை. எது வேணுமானாலும் செய்வோம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்து கிடப்பது மாத்திரம் யாருக்கும் பிடிக்காது. ஏன்னா அது வசனம் தெளிவாக சொல்லுகிறது, தேவ சமூகத்திலே காத்திருக்கிறவன், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள், கழுகுகளை போல செட்டைகளை எடுத்து எழுந்துவார்கள், அவர் நடந்தாலும்
கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எல்லாம் செய்வோம். கர்த்தருடைய சமூகத்தில் காத்து கிடப்பது மாத்திரம் நான் செய்கிறதில்லை. எவ்வளவு தூரம் நான் செய்தியை ரெடி பண்ணினாலும் ஆண்டவர் சொல்லுகிறது, இந்த ஜனங்கள் ஆண்டவரை தேட வேண்டிய முறைப்படி தேடவில்லை, அவர்கள் ஏதோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அதனால தான் விடுதலை இந்த ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டு கிடந்தேன். ஆண்டவரே, மாசத்துல ஒரு நாளாவது இந்த ஜனங்கள் விடுதலை வரக்கூடிய கண்ணி இந்த காரியத்தை நீர் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் கேட்கும்போது ஆண்டவர் தம்முடைய வல்லமை அனுப்பும்படியாய் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நாம் பெற்றுக்கொள்ள தகுதியாய் இருக்கிறோமா என்பதுதான் கேள்விக்குறி. நம்முடைய ஞானம், நம்முடைய அறிவு, நம்முடைய பலன் இவைகளை சார்ந்து விட்டோம். ஆண்டவரை சார்ந்து கொள்ள மனதில்லாதபடியினாலே இன்றைக்கு சத்துருக்களை கையில விழுந்து கிடக்கிறோம். அவர் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். காரணம் என்ன? நம்முடைய பலனை நாம் உயர்த்துகிறோம். என்னால எல்லாம் செய்ய முடியும் என்று நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், யோசபாத் பெரிய ராஜா, எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே என்று போய் விழுந்து கிடக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் சொன்ன வார்த்தையை காட்டிலும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டிலான ஒரு மாலுமியுடைய வார்த்தையை 100க்கு அதிபதி நம்பினான். வழியில பெரிய குழப்பம். எப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தார்களோ அன்றைக்கு அவளுக்கு விடுதலை கிடைத்தது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை அதிகாரத்தையும் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். எங்க கிடைக்கும்? ஆலயத்தில் வரணும். 14 வெள்ளியாഴ്ച நல்ல விடுதலையோடு பாடி ஆராதிக்கிற ஆண்டவருடைய ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை எல்லாரையும் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி தனது ஆர்டர் சர்வீஸ் வைத்திருக்கிறார்கள். புதன்கிழமை வெள்ளிக்கிழமை எங்கள் விடுதலையை ஆராதிக்க வேண்டிய ஆராதனை ஸ்தலம் இது. யோசபாத் பாடி துதி செய்த போது அங்கு அந்த காரியம் நம்முடைய வாழ்வில் நடக்கணும்னா நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து பாடி ஆராதித்து விடுதலை அனுபவம். சரீரத்தில் விடுதலை உண்டு, ஆவியில விடுதலை உண்டு, ஆத்மாவில விடுதலை ஆண்டவர் தருபடியாய் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு ஆண்டவருடைய சமாதானம் வேண்டுமா? அவரை பாடி துதி செய்யுங்க. அவருடைய வார்த்தையை நீங்கள் கீழ்ப்படிவீர்கள் சொன்னா உங்கள் வாழ்விலே ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு ஆண்டவர் தருவார். அவருடைய சீஷர்களாக நாம் ஐடென்டிஃபை, நம்மை ஒப்புக்கொள்ளுவோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். மற்ற மனிதர்களைப் போல நம்மை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கவில்லை. இயேசுடைய அதிகார வசனம் சொல்லுகிறது, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியை தானும் செய்வான், இதை காட்டிலும் பெரிய கிரியையும் செய்வான் என்று ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி போயிருக்கிறார். ஒரு நாள் அது கேட்டு பார்த்துருக்கீங்களா? ஆண்டவர் காற்றையும் கடலையும் அதட்டி போட்டார். அப்படின்னா அவருடைய சீஷர்களும் அதை போல அதை விட அதிகமான கிரியை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிசாசுகளை துரத்தினார். அவருடைய சீஷர்களாகி நாம் பிசாசுகளை துரத்துகிற அதிகாரத்தை ஆண்டவரிடத்தில் கேட்கிறோமா? அவர் பிசாசுகளை துரத்துறது மாத்திரமல்ல, நோயாளிகளை சுஸ்தமாக்கினார். நம்முடைய வாழ்வில் நோயாளிகளை சுஸ்தமாக்க வேண்டும் என்று சொல்லி முதல்ல நோயாளிகளை சுஸ்தமாக்குகிறோமோ இல்லையோ, எனக்கு சுகம்தாரும் என்று கேட்கக்கூடிய வார்த்தை உங்கள் வாயிலிருந்து எழும்புகிறதா? கர்த்தர் உங்களுக்கு 3 விதமான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், நிறைய வைத்திருக்கிறார். ஏன்னா நேரம் 30 நிமிஷத்துக்குள்ள பேசணும்னாலாம் செய்திகளை கூடி மட்டும் சுருக்கி கொண்டு வருகிறேன். முதலாவதாக ஆண்டவர் உங்களுக்கு பீஸ், சமாதானம் இல்லாத குடும்பங்களுக்கு, சத்துருடைய பிடியில் அகப்பட்டு கிடக்கிற குடும்பங்களுக்கு சமாதானத்தை தரும்படியாய் ஆண்டவராக உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அவருடைய ஆலயத்தில் வர வேண்டும். நாம் பாடி அவரை துதித்து சத்துருடைய கோட்டைகளை சிதறடிக்க வேண்டும். 2வது வழி தெரியவில்லை, நம்பி தப்பி பிழைப்போமா வாழ்வில் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை இல்லாத நேரத்தில் அவருடைய ப்ரொடெக்ஷன் நமக்கு வேண்டும் என்று சொன்னார். பவுல் அப்போஸ்தலன் போல சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நமக்கு சரீரத்திலே பலன் இல்லை, ஆவியிலே விடுதலை இல்லை என்று சொல்லுவோம் என்று சொன்னார். ஆண்டோடைய வல்லமையை சீஷர் பெற்றுக்கொண்டது போல நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டோடைய சமூகத்திலே காத்து கிடப்போம். கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரம் ஒரு கர்த்தர் உங்களை மேன்மையாய் நடத்துவாராக.